Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிவிஎஸ்ல புதுசா லான்ச் ஆயிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரான டிவிஎஸ் ஆர்பிட்டர் தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியுடைய லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிருங்க. அப்படியே இந்த லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 விதமான கலர் ஆப்ஷன்ல வந்து அவைலபிள் இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கிரே கலர் தான் வந்து இருக்கு. இதுல கிரே மட்டும் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் இருக்கு, சில்வர் இருக்கு, அதே மாதிரி கிரே. ஸோ இந்த மாதிரி 3 விதமான கலருமே வந்து காம்பினேஷன் பண்ணி தான் இந்த வண்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்த உடனே நமக்கு முக்கியமா தேவைப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த வண்டியோடைய ரேஞ்ச் தான். ஸோ இந்த வண்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பாக்குறப்போ 158 கிலோமீட்டர் வந்து சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ரேஞ்ச். அப்ப இந்த வண்டியோட ரியல் டைம் ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தவங்க ஆர்ஏ டிவிஎஸ் லட்சுமி நகர். ஸோ இப்போ இந்த வண்டி திருப்பூர் ஆர்ஏ டிவிஎஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க டிஸ்ட்ரைவ் பண்ணி பார்க்கறனால மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அவங்களோட புக்கிங் டீடைல்ஸ் நான் ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே இந்த வீடியோ இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டா வந்து சேரும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வண்டியுடைய லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லேருந்தே வந்து பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டரான ஒரு விண்ட்ஷீல்டு வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட்லாம்ப் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஒரு எல்இடி யூனிட்ல தான் வந்து வருது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஆர்பிட்டர் அப்படிங்கிறது ஒரு நேம் பேட்ச் வந்து கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி டிவிஎஸ் லோகோ வந்து இருக்கு. கீழே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீக்காக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு உண்மையாலுமே இது வந்து லுக்ஸ் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியே ஸோ கார்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு டிசைன் வந்து ஃப்ரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப டெலஸ்கோபிக் ஃபோர் கூட வந்து கொடுக்குறாங்க. இந்த வண்டியில ஃப்ரண்ட் ஃபெண்டர் மட்டும்தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னுமே கொஞ்சம் பெருசுப்படுத்தி இருந்தால் பார்க்கறதுக்கு இன்னுமே லுக்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஒரு 14 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அலாய்வில் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்து ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் பிரேக் அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுக்கல. ஸோ பிரேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா நான் டெஸ்ட்டை வந்து பண்ணி பார்த்துட்டேன். டிஸ்க் பிரேக் கொடுக்காம ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பின்னாடி 1 by 1 வந்து சொல்கிறேன். இந்த வண்டியோடைய பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டடாகவே இருக்குது. அதாவது 2-3 பேனல்ஸ் வந்து ஜாயின் பண்ண மாதிரி அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசைனே வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் பேனலாக இந்த வண்டி வந்து வரல. அதே மாதிரி அங்கங்கே வந்து பாக்ஸாக இருக்கிற மாதிரி தான் டிசைன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட வருது. அதே மாதிரி இந்த ஃப்ளோர் போர்டு கிட்ட ஒரு பெரிய பாக்ஸே வந்து வைக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு லார்ஜரான ஃப்ளோர் போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே ஓட்டும் போது நம்ம காலை வந்து தரையில் வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே லார்ஜராக இருக்கிற மாதிரி தான் வந்து டிசைனே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைபர் பாடிஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஃப்ளோர் போர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆள் அப்படிங்கிறது தாராளமாக வந்து உட்கார முடியுது. ஸோ நான் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன் பாருங்க. ஸோ தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்து ஃப்ளோர் போர்டு ரொம்பவே வந்து பெருசாக தான் வந்து டிசைனே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து எல்லாராலையும் வண்டி கண்டிப்பாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் லைட் வெயிட்டாக தான் வந்து இந்த வண்டி வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியுடைய டெய்ல் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடியில் தான் வந்து கொடுக்குறாங்க. நான் முன்னாடி கொடுத்துருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீக்கான டிசைனில் வந்து வருது. அடுத்து அந்த வண்டியோடைய சீட்டு தான். ஸோ நல்ல ஒரு பெரிய சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2லேருந்து 3 பேர் அப்படிங்கிறது தாராளமாகவே வந்து உட்கார முடியும். நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன அப்படின்னா பில்லியன் கிராப் ரயில்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு சின்னதாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை இன்னுமே இந்த ஐக்யூப்ல கொடுத்த மாதிரி கொஞ்சம் கொடுத்துருந்தா பில்லியன் ரைடருக்கு இன்னுமே ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்கும். அதை மட்டும் மாற்றினா இன்னுமே கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். வண்டியுடைய கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிவர்ஸ் எல்சிடி கிளஸ்டரோட வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவராலாக மீட்டர் ஆன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான தான் இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. இதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் பார்க்க முடியுது, ஹெட்லைட்டுக்கான சிம்பிள் இருக்குது, சைடு ஸ்டாண்டுக்கான சிம்பிள் இருக்குது, அப்புறம் மல் ஃபங்க்ஷன் லைட் கொடுத்துருக்காங்க, க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஒரு சிம்பிள் வந்து இருக்குது. ஆமாங்க, இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து இன்பில்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு சர்டன் ஸ்பீடை வித்தவுட் ஆக்சிலரேஷனோட நம்ம வந்து மெயின்டைன் வந்து பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் வந்து இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் பாயிண்ட்டுக்கான ஒரு பாயிண்ட்டாக நம்ம இந்த பெட்ரோல் லெவல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. கிளாக் இருக்குது. அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டி இருக்கிற சார்ஜுக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறதே நம்மளால் இங்கே வந்து பார்க்க முடியுது. மோடு செட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்கான ஆப்ஷன் வந்து இன்பில்ட்டாக இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கால், எஸ்எம்எஸ் அலர்ட்ஸ், அதே மாதிரி 10x10 நேவிகேஷன் அசிஸ்ட், ஜியோ ஃபென்சிங் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் சுவிச்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப லெஃப்ட் சைடில் லோ பீம், ஹை பீம், பாஸ் ஸ்விட்ச் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான சுவிச்சஸ் பார்க்க முடியுது. இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹாரன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பட்டன், அதே மாதிரி பார்க்கிங் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ரிவர்ஸ் மோட் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் ரிவர்ஸும் வந்து எடுத்துக்க முடியும். இந்த கீழே மோட் அப்படின்னு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் ஈகோ சிட்டி அப்படின்னு 2 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்குது. ஈகோ மோடில் ஓட்டினீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 45 வரைக்கும் வந்து நம்ம அதனால் போக முடியும். அதே மாதிரி சிட்டி மோடில் ஓட்டிங்கன்னா மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 68 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு வந்து ரீச் பண்ண முடியும். வண்டியோடைய ரியல் டைம் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 கிலோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கு, ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குனால வந்து 115 கிலோமீட்டர் வந்து வரைக்கும் இந்த டிரைவ் வந்து பண்ண முடியும். இது வந்து ரியல் டைம் ரேஞ்சு. அதே மாதிரி சார்ஜிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபுல்லாக இருக்குது 0 to 80% வந்து 4.5 மணி நேரம் வந்து எடுத்துக்குது. இந்த வண்டியில் 2 பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியில் யூஎஸ்பி மொபைல் சார்ஜர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஐக்யூபில் உங்களுக்கு வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜுக்கு கீழே வந்து கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு தடவை சார்ஜ் போடும்போது எல்லாம் வந்து டிக்கி ஓப்பன் பண்ணி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி சின்னதாக ஒரு க்ளோ பாக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனை இங்கே வைக்கிற மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வண்டியுடைய கீ செட்டப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஜூபிட்டர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரியான சேம் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீ செட்டப் எல்லாமே. இதே மாதிரி சார்ஜிங் போகிற ஆப்ஷனும் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து வந்துடுது. ஸோ இங்கே தான் வந்து சார்ஜ் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல் ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏதாவது பொருளை வந்து கேரி பண்ணுற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோடைய அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு 2 ஹெல்மெட் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் செட்டப் தான் வந்து இருக்குது. ஸோ இங்கே வாங்க வந்து பாருங்கள், 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம். பட் இது ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் தான் வைக்க முடியும். ஃபுல் ஃபேஸ் அப்படிங்கிறது ஒரு ஹெல்மெட் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இதோட லென்த்தே வந்து அந்த மாதிரி தான் டிசைனே வந்து பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஃபீச்சருமே இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஸ்கூட்டரை வந்து ஓரளவுக்கு மேடாக இருக்கிற பகுதியில் வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆக்சுவலாக எப்பவுமே பிரேக் பிடிச்சி தான் வந்து நிப்பாட்டியிருப்போம். ஆனால் இப்போ இந்த ஹில் ஹோல்டர்ஸ் ஃபீச்சர் இருக்கிறது அப்படின்னால ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேடு இருந்தால் அதுவே சென்ஸ் பண்ணி வண்டியை ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் மூவ் ஆகாமல் அங்கேயே வந்து ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னே வந்து கண்டிப்பாக சொல்லணும். ஸோ ஃபைனலாக இந்த வண்டியோடைய ப்ரைஸிங் பாயிண்ட் தான். ஸோ 1,15,000 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன் ரோட் ப்ரைஸுக்கு வந்து வந்திருக்கு. நான் முன்னாடி சொன்னது போலவே இந்த வண்டியில் டிஸ்க் பிரேக்கு, அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து மீட்டர் வந்து டிஎஃப் டிஸ்பிளே வந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு பட்ஜெட் ரேஞ்சுக்குள்ளே இந்த வண்டியை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் டிஸ்க் பிரேக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ பிரேக்கிங்கில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பட் ஃபைனலாக இந்த வண்டி நீங்கள் வாங்கலாமா இல்லை வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 1,15,000 பிரைஸுக்குள்ள நீங்க ஒரு வண்டி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஆர்பிட்டரை வந்து நீங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல் சம்மந்தமான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.